சாந்தி 9/2/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தியை முன்னிட்டு நீங்கள் மிகவும் கோலாகலமாக நிராகார தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த சிவ ஜெயந்தி வைரத்திற்கு சமமானதாகும். கேள்வி: பிராமணர்களாகிய உங்களுடைய உண்மையான தீபாவளி எப்போது மற்றும் எப்படி? பதில்: சிவ ஜெயந்தி தான் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான தீபாவளி ஆகும். ஏனென்றால் சிவபாபா ஆத்ம தீபங்களை ஏற்றுகிறார். ஒவ்வொரு வீட்டின் தீபமும் எரிகிறது, அதாவது ஆத்ம தீபம் எரிகிறது. அவர்கள் ஸ்தூல தீபத்தை ஏற்றுகிறார்கள், ஆனால் உங்களுடைய உண்மையான தீபம் சிவபாபா வருவதினால் எரிகிறது. எனவே நீங்கள் சிவ ஜெயந்தியை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். மேலும் பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். பிறகு அவரை சர்வ வியாபி என்கிறார்கள். அப்படியென்றால் அனைவரின் ஜெயந்தியும் கொண்டாட முடியாது. ஜெயந்தி எப்போது கொண்டாடப்படுகிறது? கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் போது கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜெயந்தி அப்படின்னா பிறந்த நாள். உலகத்துல பிறந்த நாள் எப்போ கொண்டாடுறாங்க? எப்போ குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளிவருதோ அப்போதான் பிறந்த நாள் கொண்டாடப்படுது. அதுதான் அந்த குழந்தையினுடைய பிறந்த நாள். இப்போது நீங்கள் 88வது ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள். சிவபாபாவோ நிராகாரர். அவருடைய ஜெயந்தி எப்படி நடைபெறும்? எப்போது பிரம்மாவின் ஷரீரத்தில் சிவபாபாவின் பிரவேசம் ஆகிறதோ அதுதான் அவருடைய ஜெயந்தி என்று பாடப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் வாழ்க்கை வரலாறு நன்றாக புரிய வந்திருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்கிறதோ அவ்வளவு வேறு யாருக்கும் இருக்க முடியாது. சிவ ஜெயந்தி வைரம் போன்றது, மற்ற அனைத்தும் சோழி போன்றது என்று நீங்கள்தான் சொல்கிறீர்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றால் கண்டிப்பாக சிவனின் மகிமையை தான் செய்வார்கள். நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். சிவன் கோவிலில் சிவனுடைய பூஜை நடக்கிறது. எனவே நீங்கள் அங்கே சென்று சிவனின் வாழ்க்கை கதையை சொல்ல வேண்டும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நிராகார சிவ பாபா தான். அவர் ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்று புரிய வைக்க வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் என்று சிந்தனை கடலை கடைய வேண்டும். சிவபாபா உங்களுடைய ஆத்ம ஜோதியை ஏற்றுகிறார். இதுதான் உண்மையான தீபாவளி. ஒவ்வொருவருடைய வீட்டு தீபமும் எரிகிறது, அதாவது ஆத்ம ஜோதி ஒளிர்கிறது. நம்முடைய தீபம் எப்படி ஏற்றப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உலகத்தில் யாராவது இறந்துவிட்டால் இருள் ஏற்படக்கூடாது என்று தீபம் ஏற்றுகிறார்கள். ஆனால் முதலில் ஆத்ம தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்போதுதான் இருள் இல்லாமல் இருக்கும். மற்றபடி மனிதர்கள் கார் இருளில் இருக்கிறார்கள். அதாவது சரீரத்தை விட்டு போன ஆத்மாவுக்கு தான் இருள் அப்படின்னு இல்லை, மனிதர்கள் எல்லாருமே இருள்ல தான் இருக்கிறாங்க. ஆகையால ஸ்தூல தீபம் அகல் விளக்கு ஏற்றுவதனால ஆத்மாவின் இருள் போகாது. முதல்ல ஆத்ம தீபத்தை ஏற்றணும் அப்படின்றார். இங்கிருந்து யார் சரீரத்தை விட்டு செல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல வீட்டில் பிறப்பார்கள். அதாவது ஞானத்துல இருந்து யாராவது சரீரத்தை விட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல வீட்டில தான் போய் ஜென்மம் எடுப்பாங்க. ஆனால் அஞ்ஞானி வீட்டில்தான் பிறப்பார்கள். ஞானி வீட்டில் பிறக்க முடியாது. ஏனென்றால் ஞானி பிராமணர்கள் விகாரத்தில் ஈடுபட முடியாது.
அவர்கள் தூய்மையாக இருப்பார்கள். மற்றபடி நல்ல சுகமான வீட்டில் சென்று பிறப்பார்கள். இப்போது நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சிவ ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடுங்கள். சிவ்பாபாவின் கோவிலில் சிவ்பாபாவின், மேலும் லக்ஷ்மி நாராயணனின் கோவிலில் லக்ஷ்மி நாராயண் மற்றும் ராதாகிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்கள். யுக்தியோடு அனைவருக்கும் புரிய வையுங்கள். 2வது பாயிண்ட், அறியாமை இருளிலிருந்து தப்பிப்பதற்கு ஆத்மா என்கிற தீபத்தை ஞான நெய் மூலம் சதா பிரகாசமாக எரிய வைக்க வேண்டும். மற்றவர்களையும் அறியாமை என்கிற இருளில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். வரதானம்: அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவராகி நிரந்தரமாக சேவை செய்யக்கூடிய அளவற்ற அகண்ட, அதாவது இடைவிடாத மகாதானி ஆகுங்கள். பாப்தாதா சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் அளவற்ற மற்றும் அகண்ட, அதாவது இடைவிடாத என்ற வரதானம் கொடுத்திருக்கிறார். யார் இந்த வரதானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து இடைவிடாது மகாதானி, அதாவது நிரந்தர சகஜ சேவாதாரி ஆகிறார்களோ அவர்கள் நம்பர் 1 ஆகி விடுவார்கள். துவாபரத்தில் இருந்து பக்த ஆத்மாக்கள் கூட தானி ஆகிறார்கள். ஆனால் அளவற்ற பொக்கிஷங்களின் தானியாக ஆக முடியாது. அழியக்கூடிய பொக்கிஷங்கள் அல்லது பொருட்களின் தானி ஆகிறார்கள். ஆனால் வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே ஒரு வினாடி கூட தானம் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸ்லோகன்: சுபாவத்தில் சரள சுபாவம் இருக்கும்போது உள்ளத்தின் உண்மையும் சுத்தமும் வெளிப்படும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. சில குழந்தைகள் என்னிடம் வேகமாக பேசக்கூடிய சுபாவம் இருக்கிறது, என்னிடம் ஆவேசத்தில் வரக்கூடிய சுபாவம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய நிஜ சுபாவத்தில், அதாவது ஆத்ம உணர்வில் இருந்தால் இந்த தேக உணர்வின் சுபாவங்கள் தானாகவே மாறிவிடும். உங்களுடைய இனிமையான பேச்சு மற்றவர்களையும் மகிழ்விக்கிறது, மேலும் தன்னையும் மகிழ்ச்சியாக வைக்கிறது. ஆகவே சதா இனிமையான பார்வை, இனிமையான பேச்சு, இனிமையான செயல் இருக்க வேண்டும். யார் உங்கள் முன்னால் வந்தாலும் அவர்களுக்கு 2 நிமிடம் இனிமையாக திருஷ்டி கொடுங்கள். 2 வார்த்தை இனிமையாக பேசுங்கள். அப்பொழுது அந்த ஆத்மாவை சதா காலத்திற்கும் நிறைந்தவர்களாக ஆக்கி விடுவீர்கள். இனிமையான திருஷ்டி கொடுத்து 2 நிமிடம் பேசினால் அவர்களுடைய உலகத்தையே மாற்றிவிடலாம். ஓம் சாந்தி. मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है। आती है आंधियाँ तो कर उनका खैर मकदम, आती है आंधियाँ तो कर उनका खैर मकदम, तूफान से ही तो लड़ने खुदा ने तुझे गढ़ा है। ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये
मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है, मेरा खुदा बड़ा है, मेरा खुदा बड़ा है। सर्व शक्तियों से जब साथ है हमारे, वो सर्व शक्तियों से जब साथ है हमारे, हर काम उसके रहते हरगिज़ हुआ पड़ा है। कभी हारना ना, हिम्मत का कदम बढ़ाओ, कभी हारना ना, हिम्मत का कदम बढ़ाओ। हजारों कदम बढ़ाने वो सामने खड़ा है। ये मत कहो खुदा से मेरी मुश्किलें बड़ी हैं, ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है, ये मुश्किलों से कह दो मेरा खुदा बड़ा है, मेरा खुदा बड़ा है।